இந்த தீபாவளியோட வேலையை விட்டுரும், பொங்கலோட வேலையை விட்டுரும் அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்டே ஒரு 2.5 வருஷம் போச்சு. அப்போ வந்து அஸ்வத் இருக்கார் இல்லையா, அஸ்வத் மாரிமுத்து, அவர் வந்து நாளே இயக்குனரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு. ஸோ அப்போ தான் ஒரு பாயிண்டில் 2 பேரும் டிசைட் பண்ணிட்டு, சரி நம்ம வந்து ஒரு ஆட் கம்பெனி மாதிரி ஒன்று ஆரம்பிப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் ஆட்ஸ்லாம் பண்ணும்போது தான் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கேமராஸோட ஒர்க் பண்ண முடியும், நல்ல கேமராமேனோட ஒர்க் பண்ண முடியும், ஒரு ஸ்கேலப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு டெசிஷன் எடுத்தோம். பார்த்தா அதில் திரும்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது பார்த்தா அதை எப்போ எப்படி விடுறது அப்படின்ற மாதிரி ஒன்று. பட் இன்னும் லைஃப்பில் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரல. என்னடா அது, என்ன எதுக்காக ஆரம்பித்தோம், என்னதான் இருந்தாலும் நம்ம ரொம்ப அவையாக போகலைனாலும் நம்ம போகணுன்ற இடத்த நோக்கி நம்ம போகலைன்றது நமக்கு தெரியுது, நமக்கு நாமே போய் சொல்லிக்கிறது அது. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் வந்தது. அஸ்வத் ஃபஸ்ட்டு சைன் பண்ணிட்டான். அஸ்வத் ஏன் சைன் பண்ணான்னா, அவனுக்கு முன்னாடி பிரதீப் சைன் பண்ணிட்டான். இது கோமாளி. ஸோ அவனை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு பிலீஃப் இருக்கும்ல. நீங்கள் எல்லாருமே ஒரே. ஆமாம், பிரதீப் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியரு, நான் அஸ்வத் ஒரு செட்டு. ஸோ பிரதீப் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோடனே அஸ்வத் வந்து பார்த்துட்டு, ஓ படம் பண்ணலாம் போல் இருக்கு அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு போகிறது தான் இது. அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் அப்படின்னே அவன் பண்ணான். ஸோ ஓமை கடவுள் நடந்தோடனே சரி நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போர்த்தொழில் ஸ்டார்ட் பண்ணுது. ஓமை கடவுள் முடிஞ்ச உடனே ஆரம்பிக்க வேண்டியது போர்த்தொழில். பட் அந்த லாக்டவுன் வந்ததுனால அப்படியே ஒரு 2.5 years அப்படியே போயிடுச்சு.